ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 3. நமக்கு வந்து இந்த அட்டாக் லாஃபில் பூனை வந்துருச்சா என்ன வந்ததுன்னே தெரில. அது இன்றைக்கி 3வது நாள். நேற்றே வந்து யாரும் உள்ளே போகல, எல்லாருமே மேலே தான் உட்காந்துட்டு இருந்தானுங்க. இப்போவும் மேலே தான் உட்காந்துட்ருக்காங்க. நான் 2 பேரை பிடிச்சி நான் உள்ளே போட்டேன்னா அவங்க கூட வெளியே வந்து நேற்று மேலே உட்காந்துட்டு இருந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது கூண்டு கீழெல்லாம் போய் நின்றுட்டு இருந்தானுங்க, இங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இப்போது சகஜமாக தான் இருக்கானுங்க. இப்போ பாருங்கள், இறங்குறானுங்க இன்றைக்கி கொஞ்சம். நேற்று இறங்க கூட இல்லை, நான் வந்தாலுமே மேலே தான் இருந்தாங்க. தீனியுமே நேற்று ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க. இன்றைக்கி தீனி பாக்ஸுமே வந்து ஓகே, ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. தீனி போட்டுருவோம். எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க தீனி சாப்பிட்றதுக்கு. இவங்க தான் இருக்காங்க. இன்னும் மேலே ஒரு 3-4 பேர் இருக்கானுங்க. இன்னும் 2 பேர். சிக்கும் பயந்துருச்சு நல்லாவே. எல்லாருமே வந்துட்டாங்க. ஓரளவுக்கு பசி தான், பசினாலே கீழே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து எந்தெந்த புறா காணாமல் போச்சுன்னா, அங்கே பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, அது கூடவே வந்து இந்த அப்பா கலர்லேயே வந்து ஒன்று இருக்கும். அதாவது இந்த புறா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல, இந்த புறாவோட கலர்லேயே தான் வந்து ஒரு சிக் அதோட பிறந்ததாக இருக்கும். இதோட பிறந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பிறந்ததாக இருக்கும். அந்த சிக்கு காணும். சிக் மீன்ஸ் அது ஒரு பட்டா கொஞ்சம் பெரிய புறா தான், அதுவும் காணும். அதேமாதிரி வந்து இப்போ பொரிச்சதில்ல ப்ரௌனு, அது கூடவே வந்து அந்த வீடியோவில் போட்ட மாதிரி அந்த சிக்கும் காணும். ரெண்டுத்தையுமே பூனை பிடிச்சிருச்சா, இல்லை வந்து ஒன்று பூனை பிடிச்சிட்டு ஒன்று பயந்து ஓடிருச்சா என்னன்னு தெரியல. இப்போ 2 புறா மிஸ் ஆயிடுச்சு நம்ம கூண்டில். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன பண்ணுறது ப்ரோ, பூனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்னா, ஒன்றுமே பண்ணலை. அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டேன். நான் அன்றைக்கி நைட்டு மட்டும் பிடிக்க ட்ரை பண்ணேன். அன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க ரொம்ப மிரள்றதுக்குள்ளே நான் வந்து அந்த பிடிக்கிறதையுமே வந்து கைவிட்டுட்டேன். ஆனால் 2 நாள் வந்து நம்ம நல்லதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிருந்தா புறாங்களும் பாவம் நைட்லாம் நனைஞ்சிட்ருக்கோம். உள்ளே மட்டும் ஒரு 3 பேர் போயிடுவாங்க. எப்படின்னா கர்ணப்பேர் உள்ளே போய் தான் உட்காந்துக்குச்சு. மேலும் ஃபீமேல் 2மே உள்ளே போயிடுச்சு. அதேமாரி வந்து இந்த சாதாவில் வந்து ஃபீமேல் முட்டை வச்சுருக்கு மறுபடியும், அதுவும் உள்ளே போயிருந்தது. ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த குட்டி கூட வந்து அந்த மேல் ஃபீட் பண்ண வரவே இல்லை உள்ளே. எனக்கே பாவமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமாக நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது இறங்குற மாதிரியே தெரில, சத்திரி மேலேயே தான் உட்காந்துட்டு இருந்தது. சரின்னு ஒரு ஈவினிங் டைமாக நான் வந்து கடலை ஊற வச்சு எடுத்துன்னு வந்து ஊட்டலான்னு மேலே வந்தால் மேல் வந்து ஃபீமேல் இல்லாமல் மேல் வந்து உள்ளே இங்கே அடையில் உட்காந்துட்டு இருந்தது. அப்போது சரி நம்ம சிக்கை பிடிச்சி செக் பண்ணி பார்க்குறப்போ வயிறு ஃபுல்லாகவே இருந்துச்சு, ஓரளவு ஊட்டி இருந்தது. அப்போ கூட நான் ஒரு 10-15 கடலை எடுத்துன்னு வந்து ஊட்டினேன். ஊட்டிட்டு தண்ணி ஊற்றுட்டேன். அது பாவம் பசியில் கொஞ்சம் கத்திட்டு இருந்தது. இப்போ தீனி ஊட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ தெம்பாக தான் இருக்குது, சவுண்ட் எதுவும் கொடுக்கல. அப்புறமா ஆக்சுவலாக இவங்களும் ஒரு 5 அறிவு ஜீவன் தானே, அதனால் வந்து 2 டேஸ்லேயே வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க. மிரண்டிருப்பாங்க பூனையை பார்த்து. ஆனால் வந்து இப்போது கொஞ்சம் மறந்துட்டுருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்னா, 2 டேஸாக இவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். சரி என்னவாச்சும் பண்ணட்டும், தீனி போட்டு இங்கே இருக்கிறாங்களா அவ்வளோதான், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். 12 பேர் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி வந்து பூனையை பார்த்து இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பூனையை பார்த்தா ஒருத்தனும் வீட்டுக்கு வரமாட்டான். அதனால என்ன பண்ணேன், நம்ம வந்து இது முன்னாடி கோழி வளர்த்துட்டு இருந்தேன். நான் இதுலேயே கூட வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து நான் மீன் வலை வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 அடி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் அப்போது ஒரு 2 வருஷம் முன்னாடி வாங்கினேன். அந்த வலை இருந்துச்சு, எதுவுமே பண்ணல. நான் போயிட்டு ட்ரில் போட்டு 4 பக்கம் கொக்கி மட்டும் அடித்து இந்த வலையை செட் பண்ணி இங்கே ஒரு கொக்கி போட்டிருப்பேன். இதை நான் தான் வலை வந்து போட்டு செங்கல் வச்சுட்டேன். ஏன்னா வந்து சத்திரி மேலே உட்காந்துருக்காங்க. மறுபடியும் பூனையை வந்து நைட்டில் பார்த்துட்டானுங்கன்னா செதறிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் பண்ணல. நான் எல்லாம் செதறி ஓடுறானுங்க நான் பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே. நம்பிக்கையாக இருக்கானுங்க, அவ்வளோதான். சரி நம்ம கூண்டு அப்படின்றதுனால இங்கே தங்கிட்டானுங்க, இல்லைனா பறந்துட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல, அவனுங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு நம்ம சேஃபாகவும் கூண்டு வச்சுருந்தோம். அந்த ஏதோ இந்த வாட்டி ஒரு தப்பாயிருச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். கூண்டு வேறு கொஞ்சம் மாற்றிடணும். டோரும் பெருசாக வைக்கக்கூடாது, ட்ராப் டோராக மாற்றலான்னு இருக்கேன். கூண்டையே முதல்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மாற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நல்லா இருக்கானுங்க, ஓரளவுக்கு சரியாயிட்டானுங்க. இன்றைக்கி கூண்டில் அடைவானுங்களான்னு சொல்லிட்டு தெரியல. நான் எதிர்பார்க்குறேன் கூண்டில் போவானுங்க தான் நினைட்டேன். ஏன்னா எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டானுங்க ஓரளவுக்கு பயம் இல்லாமல். சரி, அதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நீங்களே உங்கள் வீட்டில் ஓரளவு பூனை வந்துருச்சுன்னா புறாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிடிக்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. 2 டேஸில் வந்து அதுங்களே பழகிடும். நம்ம மறுபடியும் பூனையை மட்டும் பார்க்காம பார்த்துக்கோங்க. பூனையை பார்க்காம இருந்தாலே வந்து
எதுவுமே பண்ண மாட்டானுங்க. வீட்டுக்கு மறுபடியும் பழகிருவானுங்க அசால்ட்டா. ஏன்னா நம்ம வீட்ல பொறந்தது தானே எல்லாமே அப்படின்றப்போ நல்லாவே பழகிருவானுங்க டக்குன்ட்டு. அப்படி தான் வந்து ஆச்சு இப்போது. இன்றைக்கி நைட்டு கூண்டில் அடைவாங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனா நாளைக்கு நான் அடைஞ்சிருவானுங்க மேக்ஸிமம்மு. சரி, ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.